எனக்கு யூஎஸ் போகணும்னு ஆசைம்மா. ஏன் அப்பா புரிஞ்சுக்க மாட்டுறாரு? அதுக்கெல்லாம் லோன் போடணும்டா. ஐயோ, லோன் போடுறலாம் ஒரு மாற்றா? நம்மக்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைடா. யூஎஸ் போகிறதுல வேஸ்ட்டு. மா, யூகே யூஎஸ்ன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட்டில் ஆகலாம் பிளான் போட்டிருக்காங்க. நான் மட்டும் இங்கே இருந்தால் அசிங்கமாக இருக்கும். எங்ககிட்ட காசு இருந்தால் கொடுக்க தானே போகிறோம். யோ அந்த சைட் போயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா, எங்ககிட்ட காசு இல்லை. என்ன நிம்மதியாகவே இருக்க விட சரி, மாட்டீங்களா? நான் அப்பாட்ட பேசி பார்க்குறேன். அதெல்லாம் தேவையில்லை, ஃபோனவே. சாரி சார், எதுவும் கோவத்தில். பரவாயில்லப்பா, பழகிடுச்சு. ஏன் சார் பிச்சை எடுக்கிறீங்க? வேறு தான் வேலை பார்க்கலாமே. இதே எனக்கு போதும்ப்பா. சார், அப்பா அவ்வளோ காசு சம்பாதிச்சு காசு கையில் நிற்க மாட்டேது, நிம்மதி இல்லை. உங்களுக்கு எப்படி சார்? தம்பி, நிம்மதின்னா என்ன? நிம்மதினா நல்லா ஜாலியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது. ஒரு உண்மை சொல்லட்டா? சொல்லுங்கள் சார். இந்த உலகத்தில் எவனுக்குமே நிம்மதி இல்லை. நடந்து போகிறவனுக்கு பைக்கில் போகணுன்னு ஆசை, பைக்கில் போகிறவனுக்கு காரு வாங்கணும்னு நினைப்பு, காரில் போகிறவனுக்கு பென்ஸு BMW அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஓ, என்ன படிச்சிருக்க? நானா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த படம்லாம் எடுப்பாங்கள்ல. விஸ்காமா? ஆ, எவ்வளோ CGPA? 8. நான் 8.5. 8.5யா? சார், நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க? சினிமா போகிற போக்க பார்த்தா அதான். சார், என்ன சார் பயப்படுத்துறீங்க? இல்லைப்பா, ரியாலிட்டியாக சொன்னேன். உங்கள் ஃபேமிலி எங்கே? எல்லாரும் இருந்தாங்கப்பா. காசு இல்லைன்னதும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. காசு இல்லைன்னா சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. கஷ்டமா இல்லையா சார் உங்களுக்கு? இருந்துச்சு, இருந்துட்டேன். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது தானே நிம்மதி. சரிப்பா, 4 பேர் போனால் தான் போனி ஆகும். காசு இல்லைன்னா சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சார், சாப்பிட்டீங்களா? வா, நான் இங்கேயே படிச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. டேய், இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுறா. அப்பா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறேன். இல்லைம்மா, அப்பா ரொம்ப பாவம், எதுக்கு? விடு.